இல்ல இந்த விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடையாது. நமக்கு 3.5% இந்த செயற்குழு கூட்டம் சார்பாக கவர்மெண்ட்டுக்கு நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கை 3.5% எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு வைக்கணும். ரெண்டாவது, நமக்கு தொழில் ரீதியா இப்ப நம்ம ஒரு காலகட்டத்தில் எந்த பேங்க் எடுத்துக்கிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய அப்ரேசர் நகை மதிப்பீட்டாளர் நம்ம தான் இருந்தோம். இன்னைக்கு அதுல யாருமே நம்ம கிடையாது, எல்லாருமே வெளியே தொட்டிட்டாங்க. அந்த நகை மதிப்பீட்டாளர்கள் அனைவருமே விஸ்வகர்மாவா ஆக்க வேண்டும் என்பது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை, இப்ப கவர்மெண்டே சொல்லியிருக்கு, எந்த பெரிய அரசு அறநிலை கோயிலா இருந்தாலும் அந்த கோயில்ல அர்ச்சகர் விஸ்வகர்மா யார் வேணாலும் ஆகலாம். ஆனா அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடவுள் எதையும் நம்ம செஞ்சவங்கள எல்லா கோயிலையும் பெரிய பெரிய கோயில்ல அர்ச்சகர்களாக விஸ்வகர்மாவை போட வேண்டும் கேட்டுக்கிறோம். அறங்காவலர் துறையில ஒரு நபரை நம்ம சேர்க்கணுன்ற அந்த கோரிக்கை வைக்கிறோம். 4வது கோரிக்கை, நம்ம பிள்ளைகள் எவ்வளவு படிச்சாலும் வேலை கிடைக்கும். ஏன்னா விஸ்வகர்மான்னு சொன்னாங்க நமக்கு வேலை தரமாட்டாங்க. ஏன்னா நம்ம எதனாலன்னா நம்ம ஒற்றுமை இல்லாத ஜாதிக்கு அடங்கணும். இப்ப யாருக்கே நீங்க வேணா எங்க வேணாலும் போய் கேளுங்க, ஒரு தாசில்தார்ட்ட போய் கேட்டீங்கனாலும் விஸ்வகர்மாவா நீங்க யாரும் அவங்க கூட வர போறாங்க. அதை நம்ம இந்த கூட்டமைப்பு சார்பாக கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறோம். நாங்க எல்லாமே ஒற்றுமையா தான் இருக்கோம். எங்க பிள்ளைகளுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். இதெல்லாம் செய்ய வைத்தால் இந்த டைமு நம்ம யாருக்குமே ஓட்டு போட போறது இல்லை. தமிழ்நாடு விஸ்வகர்மா பாதுகாப்பு இளைஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக 234 தொகுதியில் நிக்க வைக்கக்கூடிய எங்க சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம்னு தீர்மானம் வச்சிருக்கோம். இந்த 4 தீர்மானத்தை பொதுமகனாக நிறைவேற்றோம்.